அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது மைண்ட் ஃபிட் மாரத்தான் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு 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 விதையை உங்களிடம் ஞானத்தை விதையாக விதைத்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் கடந்த காலங்களாக ஒவ்வொரு கேள்வியை முன் வச்சு அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் என்ன எழுதியிருக்கீங்க, அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, அந்த வேல்யூவோடு இருக்கக்கூடிய எமோஷன் என்ன, இதை நீங்கள் உணர்ந்து செயல்படும் போது உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எவ்வாறு மாற்றங்களை அற்புதங்களாக அனுபவிக்கலாம் என்பது குறித்து நாம் இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேள்விகள் முடிந்தது. இனி வேற ஒரு செக்மெண்ட்டில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை குறித்து உங்களுக்கு ஒரு தீவிரமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக, அதில் முதல் விஷயம், நம்ம எப்போவுமே ஒரு ஃபைனான்ஷியல் பட்ஜெட் ஒன்று போடுறோம். நமக்கு எவ்வளோ பணம் செலவுக்கு தேவை, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், இன்னும் நமக்கு எவ்வளோ சேமிப்பு இருக்குது, எவ்வளோ முதலீடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னெல்லாம் நீங்கள் தனியாக பிரித்து வைக்கிறீங்க. இதில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும்போது, வாங்கும் பொழுது எந்த விஷயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட ஒரு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஒரு ட்ரெஸ் கேட்குது. நீங்கள் உடனே அந்த 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றீங்களா? இல்லை இந்த சட்டை இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் இருக்கு இல்லையா, அந்த பிலீஃபை வைத்து நான் அதுக்கு பட்ஜெட் பண்ணுறேன்னா? அப்போது நீங்கள் பட்ஜெட் பண்ணும்போது உங்கள் வருமானம் எவ்வளவு இருக்குது, வருமானத்துக்கு ஏற்ற பட்ஜெட்டை பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய பிலீஃபுக்கான பட்ஜெட்டை பண்ணுறீங்களாங்கிறதுல நீங்கள் குறித்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அப்போ எப்போவுமே நீங்கள் செலவு பண்ணும் பொழுது நீங்கள் உங்களுடைய செலவு செய்வதற்குண்டான அறிவை விட செலவு செய்வதற்குண்டான எனர்ஜியை குறித்த அறிவு இங்கே ரொம்ப முக்கியம். அப்போது அந்த எனர்ஜி லோடடாக இருக்கணுமே தவிர இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பொருளை நீங்கள் வாங்குவதற்கு பட்ஜெட் போடுவது தப்பு இல்லை. அந்த பட்ஜெட்டு எவ்வளோ வருமானமோ அந்த வருமானத்திற்கான பட்ஜெட்டாக இருக்கணுமே தவிர உங்களுடைய பிலீஃபில் அது இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணக்கூடாதுங்கிற பிலீஃபை வச்சுக்கிட்டு அந்த பிலீஃபை நீங்கள் பட்ஜெட் போடக்கூடாது. ஆக மொத்தத்தில் வருமானம் என்பது கூட உங்களுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு வெளிப்படுகிறதோ ஆற்றலை வைத்து தான் வருமானமே தவிர வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்கிறது பணம் எவ்வளோ இருக்குதோ அதற்குண்டான செலவை பண்ணுங்கன்னு சொல்லலை. பணம் இருக்குது, அந்த பணம் எப்படி வந்தது, ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தியதனால் அது வருமானமாக வந்தது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பாசிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த அளவுக்கு பணம் வருது. அப்போ ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பணத்தை செலவு பண்ணுவதில் எந்த தவறும் இல்லை. ஆற்றலை வெளிப்படுத்துவதற்குண்டான சோர்ஸும் இல்லை, அதற்குண்டான நடைமுறையும் இல்லை அப்படின்னா நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறதுங்கிறது நாட் சேஃப்னு சொல்லலாம். அப்போது பணம் குறித்த ஒரு ஆற்றலை நீங்கள் மேம்படுத்தி கொள்வதே பணத்தை ஈட்டுவதற்கான முக்கிய வழி. பணத்தை ஈட்டுவதற்குண்டான அறிவை வளர்த்து கொள்வதற்கு முன் பணத்தை ஈட்டுவதற்குண்டான ஆற்றலை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் நீங்கள் செலவு பண்ணும்போதும் பட்ஜெட் பண்ணும்போதும் உங்கள் பிலீஃபை பேஸ் பண்ணி பட்ஜெட் பண்ணாமல் உங்கள் ஆற்றலை பேஸ் பண்ணி பட்ஜெட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்வில் அற்புதமான நிகழ்வுகளை அனுபவிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன்.